திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக மதுப்பழக்கம் மற்றும் போதை வஸ்துக்களுக்கு படிக்கின்ற மாணவ மாணவிகள், கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பயில்கின்ற மாணவ மாணவிகள் தொடர்ந்து இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிற செய்திகளை நாம் கேள்விப்பட முடிகிறது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே மதுப்பழக்கமும் போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்வதும் நாகரிகம் என்கிற பெயரிலே இளம் பிள்ளைகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் தற்போது போதை வஸ்துக்களுக்கு அநேகமான பிள்ளைகள் அடிமையாகி வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். போதை ஊசிகள், போதை மாத்திரைகள் என்று சொல்லி கல்லூரி மற்றும் பள்ளி விடுதிகளிலே கண்டுபிடிக்கப்படுகிறது, அதுவும் மிகப்பெரிய அளவிலே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது வரையிலும் இது எவ்வளவு பெரிய அளவிலே கட்டுப்படுத்தப்பட பல காரியங்களை அரசாங்கம் செய்தாலும் கூட இன்றைக்கு போதை வஸ்துக்களும் மதுபானமும் தாராளமாய் பிள்ளைகளுக்கு கையிலே கிடைக்கிற ஒன்றாக இருக்கிறது. இதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கையும் அமைத்து அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையிலும் பண்ணுகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக அரசு மேல்நிலை பள்ளி ஒன்றிலே +2 படிக்கிற மாணவ மாணவிகள் மது அருந்தின செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்தி குறிப்பிலே கும்பகோணத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியிலே படிக்கின்ற +2 மாணவ மாணவிகள் பிப்ரவரி 20 அங்கு நடைபெற்ற ஆண்டு விழாவின் போது அங்கு அருகாமையில் உள்ள காவிரி ஆற்றின் அருகே அமர்ந்து 4 +2 மாணவிகள் மது அருந்தி இருக்கிறார்கள். அவர்கள் மது அருந்தி போதையில் தள்ளாடியபடி வகுப்பறைக்குள் வந்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் கண்டித்த பொழுது தொடர்ந்து அவர்கள் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்த சூழ்நிலையில் அவர்கள் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு அவர்களை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டு இனி பரீட்சைக்கு மாத்திரமே நீங்கள் வந்தால் போதும் என்று சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது மிகப்பெரிய அளவிலே பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், மாணவ மாணவிகளும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த கும்பகோணம் மேல்நிலை பள்ளியிலே 100க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் அங்கே பயிலுகின்றார்கள் என்றும் அதிலே 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இருந்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆயினும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இப்படி போதை வஸ்துக்களுக்கும் மதுபானத்திற்கும் அடிமையாகி இன்றைக்கு படிக்கின்ற அறைக்குள்ளே கூட மது அருந்திவிட்டு வருவது என்பது வேதனையான காரியம். இப்படிப்பட்ட சூழலிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்பட, போதை வஸ்துக்கள் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் அதனின்று விடுவிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கமும் கூட முழு மதுபான தடை சட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டிலே அமுலுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அருகாமையிலேயே மதுபானம் கிடைக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த அருகாமையில் இருக்கிற இப்படிப்பட்ட டாஸ்மாக் கடைகள் எல்லாம், மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பூரண மதுவிலக்கு சட்டம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரப்பட வேண்டும். வரும் நாட்களிலே அது செய்யப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் அதில் விடுவிக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இளம் பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற வேண்டியவர்கள் இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தங்களுடைய எதிர்காலத்தையே இழந்து கொண்டு இருக்கிறார்களே, இதை எண்ணும் பொழுது ஆண்டவரே அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கிறதப்பா. ஆண்டவரை நீர்தாமே மனம் இறங்கி படிக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரை இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் யாரெல்லாம் இந்த போதை வஸ்துக்களுக்கும் மதுபானத்திற்கும் அடிமையாக இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள்
ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆண்டவரை காரியங்களில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவில் என்று வேதம் சொல்கிறதே. உடைய வார்த்தையின்படி நீங்கள் விடுதலையை கொடுக்க அவர்களும் இடத்துல வந்து பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.